ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னியா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து எல்லாருக்கும் ஊருக்கு போயிட்டு இருந்தாலும் உடம்பு சரியில்லை, எல்லாம் அப்படியே போயிடுச்சு. அதனால் வீடியோ போட முடியல. இப்போ வந்து என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா சிக்கன் மோமோஸ் செய்ய போகிறேன். அது எப்படி என்னென்ன செய்கிறேன், தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக இருக்குது. இதை அரைச்சிக்கணும். அப்புறம் வந்து மைதா நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து கோதுமை மாவு சிக்கன் போட்டு செய்ய முடியாது. இதில் வந்து வெஜிடபிள்ஸ் செய்யலாம். முட்டைகோஸ், கேரட்டு அப்படி போட்டு மைதா மாவில் செய்யலாம், கோதுமை மாவுலையும் செய்யலாம். அப்புறம் வந்து 2 வெங்காயம், கொத்தமல்லி, 2 கேரட்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது தனி மிளகாத்தூள் வந்து நான் பாக்கெட் வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சிருந்தாலும் வச்சு போட்டுக்கலாம். இது தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. எண்ணெய் தேவையான அளவு. எண்ணெய் வந்து மாவு பிசைகிறதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெய் தேவையான அளவு, அவ்வளோதான். இப்போ வந்து எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து அரைச்சிட்டு வரேன் நான். இப்போ வந்து அரைச்சிட்டேன். நல்லா அது பாருங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறோம்ல அந்த மாரி நல்லா இதாகிடுச்சு. பாருங்க, இப்படி தான் இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இதை மாற்றிட்டு நான் வந்து வெங்காயம், இது கேரட்டு இதெல்லாம் இதை அரைச்சிட்டு வரேன். வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் சீவிட்டு வரேன். முட்டைக்கோஸ் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா முட்டைக்கோஸ் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. கேரட் மட்டும் போட்டு செஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து வெங்காயமும் கேரட்டு முட்டைக்கோஸ் இதெல்லாம் அரிஞ்சிட்டு வந்து பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாமே அரிஞ்சாச்சு. இப்போ வந்து வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட்டு, அப்புறம் வந்து கொத்தமல்லி எல்லாம் இது பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ளே வைப்போம். இப்போ பாருங்க, வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பாடு இருந்தாலும் சாப்பாடில் இது பண்ணிக்கிங்க, நைஸாக வரும். அது கூட இது பண்ணிக்கலாம். அடுத்தது கேரட்டு, முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபுல்லாக பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு உப்பு போட்டுக்கலாம். இதே தண்ணி விடும். உங்களுக்கு தண்ணி ரொம்ப இது பண்ணிடாதீங்க. நீங்கள் அரைக்கும் போது தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணியே ஊற்றாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வரும். இல்லைன்னா இதாக போயிடும். சிக்கன் வந்து தண்ணி ஊற்றாமல் வருங்க. இதே நான் பிசையும் போது தண்ணி விடுது. அதனால் ரொம்ப இது பண்ண வேணாம். நீங்கள் சொட்டு கூட தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். பிசைஞ்சிட்டு அடுத்ததும் மாவு பிசைகிறது. இதுக்கு உள்ள இது மாவு வைக்கணும். கோதுமை மைதா மாவு, அதை வச்சுக்க செய்யலாம். இப்போ வந்து பிசைஞ்சி வச்சாச்சு. இப்போ வந்து போதும். இப்போ மூடி வச்சுட்டு இதை மூடி வச்சுட்டு
அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு பிசையலாம். இதை வந்து நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். இதை அப்படியே எல்லாத்தையும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய், அவ்வளோதான். அதுக்கு மேலே தேவையில்லை. இது கலரி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவு பிசையோம்ல அதுமாரி பிசைஞ்சிக்கணும். நல்லா டைட்டாக நல்லா பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பிசைய டைட்டாக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே வந்து நான் கோதுமை மாவில் வெஜிடபிள் செஞ்சு நான் ஒரு வீடியோ போடுறேன். அப்போ வந்து எல்லாமே இதே மெத்தடு தான். நீங்கள் கோதுமை மாவில் செய்ய போகிறீங்க, சிக்கன் இல்லாமல் வெஜிடபிள்ஸில் செய்ய போகிறீங்க, அவ்வளோதான். அதுக்கு கொஞ்சம் சாஸ்லாம் ஊற்றணும். டொமேட்டோ சாஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஊற்றணும். ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இது பிசைஞ்சிட்டு அடுத்தது சட்னி செய்யலாம், பார்க்கலாம். இது இப்போ மாவு பிசைஞ்சிட்டு நான் பார்க்குறேன். இப்போ வந்து மாவு பிசைஞ்சி வச்சுட்டேன். இதை பாருங்கள், இதுமாரி நல்லா கெட்டியாக இருக்கணும். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிறோம்ல அதுமாரி இருக்கணும். இப்போ எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் காயாமல் இருக்கும், அதுக்காக இந்த பாருங்க ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சு, அவ்வளோதான். இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சி வச்சுட்டேன், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து சட்னி அரைச்சி பார்க்கலாம் மோமோஸ்க்கு. இப்போ வந்து சட்னி வந்து ஒரு 6-7 மிளகா, காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 6 பூண்டு எடுத்திருக்கேன். 2 தக்காளி அதை போட்டுருவோம். இதோட போட்டு வேகட்டும். வெந்த பிறகு நம்ம இது பண்ணிக்கலாம், மூடி வச்சுக்கலாம். இது மூடட்டும். மூடின பிறகு மூடிட்டு வெந்த பிறகு அதை அரைச்சிக்கலாம், அவ்வளோதான். மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து மாவு நல்லா இதை பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து சின்னதாக அப்படியே இது பண்ணி போட்டுக்கிறேன். நான் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸு. நான் இந்த கட்டையிலே கொஞ்சம் போட்டுக்கிறேன், தேய்ச்சிக்கிறேன். சுத்தம் பண்ணி தான் இருக்குது, இதிலே தேய்ச்சிக்கிறேன். அது வெந்துகிட்ருக்கு, சட்னி வெந்துகிட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம இதை வந்து வேக வச்சிடலாம். இதை பாருங்க, நல்லா இந்த மாவெல்லாம் தட்டி விட்ருங்க. மாவெல்லாம் தட்டி விட்டுட்டு இந்த பாருங்க நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ வந்து மோமோஸ் வச்சுக்கலாம். இந்த சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். ஒரு 1/2 கரண்டி வச்சுட்டு இதை வந்து இப்படி மடிக்கணும். இப்படி மடித்து நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம கொசம் வைப்போம்ல புடவைக்கு, அதேமாரி கொஞ்சம் நல்லா இப்படி மடித்து விடணும். இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு. நல்லா இதுமாரி நல்லா மடித்து கொண்டு வரணும். அப்படியே இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு. நல்லா கொசவம் மாதிரி நல்லா மடித்து வரணும், அவ்வளோதான். நீங்கள் ரவுண்டாகவும் இது பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இப்படி ஒரு முறுக்கி இப்படி விட்டிங்கன்னா அவ்வளோதான். மோமோஸ் இதை முடிஞ்சிருச்சு. இதை ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம். இப்போ வந்து அடுத்த ஒரு இது போட்டாச்சு, அடுத்தது போட்டு தேய்ச்சிக்கலாம். நீங்கள் எப்படி இதை வரல அப்படின்னா ஒரு டப்பா எடுத்து கரெக்டாக இது பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ வந்து இதை வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு சிக்கனை வச்சுட்டு
இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு. கரெக்டாக நம்ம வந்து கொசவத்துக்கு வைக்கிற மாதிரி கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சுருள் மாதிரி வரும். நல்லா மடித்து அப்படி விடணும். ஃபுல்லாக அப்படியே 2 மடித்து விட்டிங்கன்னா போதும். ஏன்னா உங்களுக்கு மைதானும் நல்லா இழுத்து வரும். நல்லா மைதா இருக்கிற வசி மாவு நல்லா இழுத்து இப்படி மடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இங்கே பாருங்க, கரெக்டாக மடிப்பு வந்துருக்கு பாருங்க. அதுமாரி மடிப்பு கரெக்டாக வரும். ஒரு லைட்டாக ஒரு அழுத்தணும், அவ்வளோதான். இப்படி கூட வேக வச்சுக்கலாம் நம்ம. இது அப்படியே உங்களுக்கு இதனில் இப்படி ஒரு சிம்பிளாக அப்படியே வச்சுக்கலாம். மடிப்பு கரெக்டாக இப்படி இருக்கும். கரெக்டாக மடித்து இதை அப்படியே ஓரளவு இதை அப்படியே விட்டுட்டோம் பாருங்கள். கரெக்டாக இருக்கு, அவ்வளோதான். மாவு இதை விட்டு இதமாக செஞ்சாச்சு, அவ்வளோதான். இதை ஆட் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 7 பீஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 7 மோமோஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து அதில் வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு நான் வேக வச்சுக்கிறேன். எண்ணெய் தடவலைன்னா உங்களுக்கு வராது, அதனால் எண்ணெய் தடவிக்கிட்டு செஞ்சுக்கிங்க. இது கொஞ்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மாவு பிசைஞ்சி வச்சுருக்கோம், மாவு தேய்ச்சி வச்சுருக்கோமா. இதை வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா இந்த டப்பா, இந்தமாரி மூடி இருக்குல்ல, டப்பா மூடி, அதை வந்து இப்படி ஒரு அழுத்திட்டு நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் மாவு எடுத்துருவோம். இதை பாருங்க எப்படி வருது, கரெக்டாக வந்துடும். இதை அப்படியே பிசையும் போது நம்ம சேர்த்து இது பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதேமாரி மாவு உள்ளே வச்சுக்கலாம். மாவு எடுத்து ஸ்டஃபிங் உள்ளே வச்சுருக்கோமா, அதை எடுத்து நல்லா கொஞ்சமாக தான் வைக்க முடியும். நீங்கள் நிறையா வைக்கணும்னு வைக்க முடியாது. இதை மடிப்போட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மடிப்பு ஒரு அழுத்து, அப்புறம் ஒரு மடிப்பு, அப்புறம் லைட்டாக அழுத்தணும். ரொம்ப வேகமாக அழுத்திடக்கூடாது. ஒரு அழுத்து, அப்புறம் ஒரு மடிப்பு, அப்படி தான். லைட்டாக மடிப்பு, அப்புறம் லைட்டாக அமுக்கணும், அப்புறம் மடிப்பு, அப்புறம் லைட்டாக அமுக்கணும், அவ்வளோதான். இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமே செஞ்சுக்க வேண்டியதான். இது ஒரு மடிப்பு, அப்புறம் ஒரு மடிப்பு, வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எடுத்துருவோம், கரெக்டாக வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம தக்காளி இது பண்ணோம்ல, தக்காளி வந்து தோலை எடுத்துக்கலாம். தோலை எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். ஃபுல்லாக தோலை எடுத்துக்கலாம். வெந்துச்சில் தக்காளி, மிளகா, பூண்டு எல்லாம் வேக வச்சோமா, அதை வந்து தக்காளி வந்து இப்படி வெந்துருச்சுன்னா மேலே அப்படியே தோல் வந்துடும். அதை எடுத்து வேக வச்சிடலாம், அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பூண்டு இது போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இதுலேயே உப்பு போட்டுக்கலாம். ரவுண்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். உப்பு போட்டு இதை அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து அரைச்சிட்டேன் நல்லா. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், ஒரு பவுலில், அவ்வளோதான். சட்னி ரெடி. நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிடலாம். சட்னி அரைக்கிறதுல டொமேட்டோ சாஸ் கூட வச்சுக்கலாம். சிக்கன் மோமோஸ் கரெக்டாக ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே சட்னி, மோமோஸ், சிக்கன் மோமோஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு பார்த்துட்டோம், நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி நமக்கு ஆள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஓகே, பாய்.